எந்த பிராண்ட்னாலயும் கழட்ட முடியாத விஷயத்த ரியல்மி அவங்க GT8 Pro-ல கழட்டி காட்டிட்டாங்க. அது என்னத்தை கழட்டி காட்டினாங்கன்னு சொல்றேன் நானு. அன்பாக்சிங் பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் என்னத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு. பட் ரியல்மி GT8 Pro ஃபைனலி வந்துருச்சுங்க. இப்போ GT8 Pro நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பேர்ட் டு GT7 Pro நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா வெறும் ஃபீச்சர், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அதுல மட்டும் அப்கிரேட் இல்லாம பிரைஸ்லயும் பெருசா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த எக்ஸ்ட்ரா பிரைஸ்க்கு இந்த GT8 Pro வர்த்தா? ஒரு ரியல்மி போனை 70,000 ரூபாய் கொடுத்து யாராச்சும் வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அந்த கல்ட்ட விஷயத்தையும் சொல்றேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, first unboxing பண்ணிடலாம். AI னு மொட்டையா போட்டிருக்காங்க Realme GT8 Pro and camera powered by Ricoh GR. ஆமாங்க, Ricohன்ற ஒரு கேமரா பிராண்ட் கூட கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. அந்த கொலாபரேஷன் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு keep watching. Okay, make it roll. உள்ள வந்து உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுத்துட்றாங்க. குவாலிட்டியான கேஸுங்க, சிலிகான் கேஸ், வெரி நைஸ். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து சிம் இஜெக்டர் டூல். இது கிடையாது, சிம் இஜெக்டர் டூல் கிடையாது. இது வந்து அந்த கல்ட்டுற விஷயத்த கல்ட்டுறதுக்கு ஒரு டூல், ஸ்க்ரூ டிரைவர். இன்ட்ரெஸ்டிங்ல எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ் வேற கொடுத்துருக்காங்க. அண்ணா ஒரு செகண்ட், நீங்க வாங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸ்க்ரூ கழட்டி மாட்டிடலாம். மாட்டினா ஒன்றில் ஸ்க்ரூ கம்மியா இருக்குல்ல. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. எப்படி டேட் ஜோக்ஸ்? இந்த மாதிரி டேட் ஜோக்ஸ்க்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்றது. அடுத்து ஃபோனு சைடில் வச்சிரும். 120 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. டைப் A சார்ஜர் தான் ஆஃப்கோர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து டைப் A டு டைப் C கேபிள் பாக்ஸில் கிடச்சிரும். அண்ட் ஒரு சிம் இஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. குட் ஸ்டஃப். எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். பட் இந்த ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ஆல்ரைட். Oh my god, phone is very beautiful. பார்க்கிறதுக்கு பின்னாடி என்னதான் கிளாஸ் மாதிரி இருந்தாலும் கிளாஸ் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபைபர் கிளாஸ். பட் இப்போ நான் அந்த விஷயத்த காட்டுறேன், கல்ட்டுற விஷயத்த. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நீங்க கேமரா மாடியூல கழட்டி மாத்திக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா கேமரா மாடியூல்ஸ் வந்து பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்களா? இல்ல தனியா வாங்கணுமா? வாங்கிருக்கு. வாவ், ராபர்ட் லுக்குங்க. இது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு, யூனிக்கா இருக்கு. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கலரா டிஃப்ரெண்ட் வெரைட்டியா கேமரா மாடியூல்ஸ். ஹவ் கூல் இஸ் திஸ்? சரி, எந்த கலரான சொல்றீங்க? அந்த ஆரஞ்சு கலர். இதா ஆரஞ்சு கலர் போட்டு காட்டுவோமா? ஓகே. ஏன்னா இது பண்றதும் அவ்வளோ ஈஸி கிடையாது உண்மை சொல்லணும்னா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலி. அர்ணவ் சொன்ன மாதிரி இது வந்து கண்டிப்பா ரியல்மியோட மார்க்கெட்டிங்க்கு இட்ஸ் a யூனிக் அப்ரோச் அண்ட் ஃபன்னா இருக்கு, விம்சிக்கலா இருக்கு. என்ன சொல்றது, இந்த நத்திங் பிராண்ட் அவங்க CMF phone 2 Pro CMF ஃபோன், அந்த ஃபோன்லலாம் அவங்க கொண்டு வந்தாங்கல்ல இந்த மாதிரி ஸ்க்ரூலாம் மாட்டி நீங்க வந்து டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் போடலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. பட் அதுல என்னன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனலான அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்ட் ஆகட்டும், இல்ல லேண்ட்யார்ட் லூப் ஆகட்டும், அதெல்லாம் இருந்தது. இதுல வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சும்மா லுக்கை மட்டும் மாற்ற முடியும். இங்க பாத்தீங்களா, மாத்தியாச்சு ஃபைனலி. டிரான்ஸ்பெரன்ட் ஸ்கொயர் மாடியூல் அதான் இருக்கு பார்க்கறதுக்கு ஆக்சுவலி. சரி, ஃபுல் வீடியோல இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேமரா மாடியூல் மாத்திர அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனிவே மற்ற விஷயத்தை பத்தி பேசலாம். நான் சொன்ன மாதிரி ஃபைபர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி சைட்ல வந்து மெட்டல் ஃப்ரேம் தான், அலுமினியம் ஃப்ரேம். அண்ட் முன்னாடி வந்து உங்களுக்கு கார்னிங் கோல்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து கார்னிங் கோல்லா கிளாஸ் 7i இல்லையான்னு கூட தெரியல, கார்னிங் கோல்லா கிளாஸ் இருக்கானா அது சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ப்ரீ அப்ளைட் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு IP69 ரேட்டிங் கிடைச்சிடும். நோ ப்ராப்ளம். பின்னாடி இது உடையுமான்னு பார்ப்போமா? லெட்ஸ் see. இல்லைங்க, பிரச்சனை இல்லை. நான் ஆக்சுவலி ஸ்க்ரூ வெளியே வந்துடும் நினைச்சேன். பட் நோ ப்ராப்ளம். பேசிக்லி IP69 ரேட்டிங்கும் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ ஓவராலா ஒரு பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நைஸ். பட் எனக்கு கொஞ்சம் ஹெவியா தோணுச்சு, கொஞ்சம் டென்ஸா தோணுச்சு. ஐ திங்க் கிட்டத்தட்ட 215 கிராம்ஸ் கண்டிப்பா இருக்கும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு 1+15 வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்லைட்லி பெட்டரா தோணுச்சு. இதுல வந்து கொஞ்சம் வந்து ஐ திங்க் டாப் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எனிவே லெட்ஸ் டேக் a look at it. 215 கிராம்ஸ்ன்றேன். அர்ணவ் நீ சொல்லு எவ்வளோ? 220. ஓகே, அதுக்கு நடுவில் தான் இருக்கும்னு பாரு. கரெக்டா 219 கிராம்ஸ் வெயிட் இருக்குங்க. 8.2 மில்லிமீட்டர் திக்னஸ், 219 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. பை தி வே ஒரு தடவை நான் இந்த கேஸை போட்டு காட்டிடுறேன். நான் கேஸ் ஃபிட் ஆகுதுல. ஓ பாத்தீங்களா, இந்த பிரச்சனை இருக்கும்னு. என்னன்னா இப்போ நீங்க டிஃபால்ட்டா ஃபோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்குலர் கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து கேஸ் ஃபிட் ஆயிரும். இன்ஃபேக்ட் நீங்க இதை தூக்கிட்டா கூட கேஸ் ஃபிட் ஆயிரும். பட் ஸ்கொயர் போட்டீங்கன்னா ஸ்கொயர் கேஸ் வேணுமே. பாத்தீங்களா, தச்செல்லாம் ஆச்சு. அண்ட் தட் கிவ்ஸ் அஸ்
ஒன் ஃபங்க்ஷனாலிட்டி லாஸ் ஆயிடுது. ஸோ நீங்கள் வந்து தனியாக ஒரு ஸ்கொயர் கேமரா மாடியூல் உள்ள கேஸ் வாங்கி ஆகணும். ஸோ ஓவராலாக டிசைனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நைஸ், குட், பில்ட் குவாலிட்டியும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமிக்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஐ லைக் இட். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 6.79 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து 120 Hz refresh rate இருக்கு, 2K ரெசல்யூஷன் டிஸ்பிளே வேற, அண்ட் உங்களுக்கு வந்து 2160 Hz PWM dimming கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 2000 nits வரைக்கும் உங்களுக்கு HPM மோட்ல போகும் and 7000 nits HDR மோட்ல போகுங்க. ஆல் ஆஃப் தட் இஸ் கிரேட். அப்புறம் LTPS டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 144 Hz refresh rate உங்களுக்கு கிடைக்கும். LTPSனா உங்களுக்கு LTPO கிடையாது. ஸோ 1 to 120 Hz refresh ஆகுது, 30 to 144 Hz refresh ஆகும். அண்ட் 144 Hz வந்து உங்களுக்கு சிஸ்டம் யூஐல கிடையாது. சிஸ்டம் யூஐல உங்களுக்கு 120 Hz தான் கிடைக்கும். உங்களுக்கு 144 Hz வந்து சில கேம்ஸ்ல கிடைக்கும். அது எந்த கேம்ஸ்ல கிடைக்கும் நான் சொல்றேன், அது பெர்ஃபார்மன்ஸ் செக்ஷன்ல சொல்றேன் நான். டிஸ்பிளே தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஓகே தான், கேட்டு பாருங்க. ரைட் நெக்ஸ்ட் டு த OnePlus 15. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா LHDC, LDAC இந்த மாதிரி ஆடியோ கோடெக்ஸ் எல்லாம் இந்த போன் வந்து சப்போர்ட் பண்ணிரும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ல இல்ல, சோ இட் ஒன்ட் அலோ. பட் எனிவே அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு அல்ட்ராசானிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஃபாஸ்ட் அன்லாக் பண்ணும், வெட் ஃபிங்கர் இருந்தாலும் ஒர்க் பண்ணும். ஆல் ஆஃப் தட் இஸ் கிரேட். பை தி வே HDR கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் இதுல கொடுத்துருக்காங்க, which is very nice. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நீங்க டால்பி விஷன் வீடியோஸ் பார்க்கலாம், யூடியூப்ல HDR வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் நீங்க செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ப்ரோ கலர் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் அக்யூரசி இந்த டிஸ்பிளேல நல்லா இருக்குங்க. என்ன அந்த LTPO கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் OnePlus 15 மாதிரியே தான் உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் இதுல கிடைக்கும். பெஸ்டான ஹாப்டிக் ஃபீட்பேக்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது, பட் குட் ஆன ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் realme GT8 Pro-ல உங்களுக்கு வந்து Snapdragon 8 Elite Gen 5 கொடுத்திருக்காங்க, LPDDR5X RAM type கொடுத்திருக்காங்க, and UFS 4.1 ஸ்டோரேஜும் உங்களுக்கு கிடைச்சிரும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து டெஸ்ட் பண்ணோம். Antutu-ல கிட்டத்தட்ட 3.97 மில்லியன் வந்தது, and that is very close to OnePlus 15 னு சொல்லலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா Geekbench-லயும் ஓகே ஸ்கோர் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு விஷயம் realme GT8 Pro-ல என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, கூலா வைக்கிறதுக்கு போனை கூலா வைக்கிறதுக்கு throttle பந்து பெர்ஃபார்மன்ஸ், சோ சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது வந்து கஷ்டமான விஷயம் GT8 Pro-ல. ஏன்னா உங்களுக்கு வந்து சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் குட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து பெஸ்ட் உங்களுக்கு OnePlus 15ல தான் கிடைக்கும். realme GT8 Pro-ல நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, immediately throttle பந்து, GPU throttle score எடுத்துக்கோங்க, CPU throttle score எடுத்துக்கோங்க. It's not the best. By the way, 7000 mm square vapor chamber cooling system கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஹீட் டிசிபேஷன்ல பிரச்சனை இல்ல, ஹீட்டிங் பிரச்சனை இல்ல, பட் throttling பிரச்சனை இருக்கு. By the way, கேமிங்க்கு R1 chip கொடுத்திருக்காங்க. இந்த chip வந்து ஒரு செப்பரேட் chip, not as powerful as Snapdragon 8 Elite Gen 5. ஆனா இந்த சிப்பை வச்சு நீங்க வந்து டிஸ்ப்ளே இன்டர்போலேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் சூப்பர் ரெசல்யூஷன்ற ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு கேமோட ரெசல்யூஷன் அப் ஸ்கேல் பண்ணி அது காட்டும், which is okay, interesting. பட் இந்த 144 FPS கேம் இன்டர்போலேஷன் இருக்குல்ல, அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா தோணும். பட் என்ன கேட்டீங்கன்னா OnePlus ஓட இம்ப்ளிமெண்டேஷன் பெட்டரா இருக்கு. அதுல தனி சிப்ல அவங்க யூஸ் பண்ணல OnePlus 15ல. அவங்க Snapdragon 8 Elite Gen 5 குள்ளே அவங்க வந்து அந்த மாதிரி நேட்டிவ் லெவல்ல அப்ஸ்கேலிங் பண்றதால உங்களுக்கு வந்து தாறுமாறான அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி கிடைக்குது கம்பேர்ட் டு realme GT8 Pro. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 7000 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு 120 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸும் கிடைச்சிரும், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, which is very good. And battery life பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 9 hours உங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிரும். நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் தேவையான 5G பேண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 6.0 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, NFC சப்போர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, தேவையான விஷயம் எல்லாமே இருக்கு. இன்ஃபேக்ட் இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும் கொடுத்திருக்காங்க. By the way, இதுல வந்து OnePlusல எப்படி Q2 சிப் கொடுத்திருந்தாங்க Wi-Fi நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ்க்கு, அதே மாதிரி இதுல வந்து S1 சிப்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து realme UI 7 based on Android 16 கொடுத்திருக்காங்க. and realme என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 6 வருஷம் செக்யூரிட்டி கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, which is very good. and realme UI 7 வந்து is based on ColorOS 16. so பாக்குறதுக்கு and features பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து realme UI 7 ColorOS 16 OxygenOS 16ல பெரிய டிஃபரன்சஸ் தெரியாது. ஏன்னா இந்த ColorOSல OxygenOSல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலயும் கிடைச்சிரும். ஒரு உதாரணத்துக்கு ஹோம் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு ஸ்கேலபிள் ஐக்கன், ஸ்கேலபிள் ஃபோல்டர் அதெல்லாம் இருக்கு. லாக் ஸ்கிரீன்ல வந்து நீங்க அந்த கிளாக் விட்ஜெட்டை போட்டு அதாவது டெப்த் எஃபெக்ட்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுத்திருக்காங்க. சீம்லெஸ் அனிமேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. OnePlusல இருக்க parallel animations வந்து இதுல சீம்லெஸ் அனிமேஷனா கொடுத்திருக்காங்க. சோ செம்ம ஃபாஸ்டா இருக்கு, ரெஸ்பான்சிவா இருக்கு. ப்ளோட்வேர் கூட நீங்க பாத்தீங்கன்னா சுத்தமா இந்த ப்ளோட்வேரும் எங்களுக்கு தெரியல பெருசா. Realmeயோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் ப்ளோட்வேர்னு கண்டிப்பா சொல்ல முடியாது, யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் தான். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா Realme ஸ்பெசிஃபிக்கா சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டாக் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு, பட் ஓவரால் பெருசா ஒன்னும் சேஞ்சஸ் டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியாது கம்பேர்ட் டு ColorOS 16 and OxygenOS 16. so Realme UI 7 கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர்
சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்ஃபேக்ட் ஏஐ ஃபீச்சர்ஸும் நிறைய கிடைச்சிரும் உங்களுக்கு. அந்த ஒன் பிளஸ்ல கொடுத்துருக்க இந்த மைண்ட் ஸ்பேஸ் ஃபீச்சர் இதுலயும் இருக்கு. பட் மைண்ட் ஸ்பேஸ்க்காக செப்பரேட் பட்டன்லாம் கிடையாது. நீங்க வந்து இப்படி ஸ்வைப் அப் பண்ணீங்கன்னா 3 ஃபிங்கர் ஸ்வைப் அப், அப்போ நீங்க மைண்ட் ஸ்பேஸ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏஐ ரைட்டர் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் ரியலி யூஸ்ஃபுல். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு டைனமிக் ஐலண்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கிடைச்சிரும். அப்புறம் பிக்சல்ல இருக்க கேமரா கோச் இருக்குல்ல, அதே மாதிரி இதுல வந்து ஏஐ காம்போசிஷன் அசிஸ்டன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு போட்டோ எடுக்கும்போது ஏஐ காம்போசிஷன் அசிஸ்டன்ட் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதே உங்களுக்கு கைட் பண்ணும் எப்படி போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு கேம் கோச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க கேம் விளையாடும் போது உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குங்க, ரியல் கேமர் மாதிரி. குட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சொல்லுவேன். சாஃப்ட்வேர் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி வித் இட். அப்கிரேட் தான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஓகே, ஃபைனலி கேமராஸ்ல புதுசா என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேசிக்கலி உங்களுக்கு ஒரு 50 MP பிரைமரி கேமரா கிடைச்சிரும். 50 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயே 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 200 மெகாபிக்சல் 3x பெரிஸ்கோப் ஜூம் கேமரா கொடுத்துருக்காங்க. Find X9 Pro இருக்க கேமரா சேம் கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல சாம்சங்கோட HP5 சென்சர். இந்த ஜூம் கேமரா பத்தி பேசலாம். 3x 6x 12x இந்த மாதிரி ஜூம் ரேஞ்சஸ்ல நல்ல போட்டோஸ் எடுக்குது. பட் ஒரு 20x 30xல தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு AI எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் லுக் கிரியேட் பண்ணுது. ஸோ ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் தட். பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வச்சு எடுத்த போட்டோஸ்ல வந்து நல்ல டீடைல்ஸ் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஹைரஸ் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரீகோ கொலாபரேஷன் வச்சு புதுசா ஒரு ரீகோ மோட் ஒன்று இருக்கு. அந்த மோட்ல வந்து டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்ஸ்ல நீங்க ஷூட் பண்ணலாம். ரீகோட டிஃப்ரெண்ட் ஃபிலிம் ஸ்டைல்ஸ் இருக்கு. அந்த ஸ்டைல்லாம் எடுத்து நீங்க வந்து போட்டோஸ் எடுக்கலாம். அதுலேயே வந்து ஒரு ரொம்ப கான்ட்ராஸ்ட் ஹெவியான பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டைல் இருக்கு. நிறைய ரீகோ ஷூட்டர்ஸ் வந்து they really love that style. அந்த ஸ்டைல்ல நாங்க சில போட்டோஸ் எடுத்திருக்கோம். பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் ஒரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த ரீகோ கொலாபரேஷனாலயா இருக்குமோ இல்ல ஜஸ்ட் ரியல்மினாலயா இருக்குமோ, பட் ஓவராலா எந்த போட்டோ நான் எடுத்தாலும் எல்லாமே வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் ஹெவி லுக் கொடுக்குதுங்க. அது நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லுக்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதனால என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ஷேடோஸ் வந்து டீடைல் கம்மியா இருக்கிற மாதிரி சில டைம் தோணும். பட் அது வந்து ஒரு லுக்னு சொல்லலாம். செல்ஃபி பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்திருக்கலாம் கண்டிப்பா. வீடியோ ரெக்கார்டிங்ல கண்டிப்பா நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 8K 30 FPS நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம் பிரைமரி கேமரா வச்சு. பட் பிரைமரி அண்ட் டெலிஃபோட்டோ வச்சு 4K 120 FPS ரெக்கார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் த OnePlus 15. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 4K 60 FPSல டால்பி விஷன் ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, which is also very good. நீங்க லாக்ல கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் 4K 120 FPS வீடியோஸ் using the primary and the telephoto. So overall வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓவரால் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒன் ஆஃப் த பெட்டர் ரியல்மி கேமரா ஃபோன்ஸ்னு சொல்லலாம். பட் பெஸ்டா இருக்கான்னு சொன்னீங்கன்னா கிடையாதுங்க, அது கிடையாது. ஸோ இதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், குவிக் ரிவ்யூ ஆஃப் த realme GT8 Pro வித் இன்டர்சேஞ்சபிள் கேமரா மாடியூல்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனு, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ரியல்மியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸ்னு கண்டிப்பா சொல்லுவேன். பட் ரியல்மியோட ஃபோன் வந்து 70,000க்கு மேல பிரைஸ் போயிருக்குன்னா அந்த பிரைஸுக்கு யாராச்சும் இந்த ஃபோனை வாங்குவாங்களா அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் வந்து டவுட்டா தான் இருக்குங்க. ஏன்னா OnePlusக்கு கூட ஓரளவு பிராண்ட் வேல்யூ இருக்கு, விவோக்கு இருக்கு, ஓப்போக்கு இருக்கு. பட் ரியல்மிக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் அளவு இந்த மாதிரி 70,000 rupees பிரைஸ் கொடுத்து வாங்குற பிராண்ட் வேல்யூ கமாண்ட் பண்ணுதா பண்ணலையான்னு எனக்கு இது வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரல. உங்களுக்கு இருக்க அந்த கான்ஃபிடன்ஸ், நீங்க ஒரு 70,000 கொடுத்து இந்த போனை வாங்குவீங்களா மாட்டீங்களான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை தி ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, இந்த வருஷம் பிரைசஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. பேசிக்கலி எண்ட் ஆஃப் தி இயர்ல OnePlus 15 ஓட பிரைஸ் ஏறி இருக்கு கம்பேர்ட் டு OnePlus 13. Find X9 சீரிஸோட பிரைஸும் கூட்டி இருக்காங்க. realme GT8 Pro சொல்லவே வேண்டாம், இட்ஸ் a huge increase in price. ஆமா, இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கலி ஒரு பெரிய ஒரு குளோபல் இவெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா ஏஐனால ரேம்ப் வந்து மாடியூல்ஸ் இருக்குல்ல, அதுக்கான டிமாண்ட் அதிகமாயிருச்சாமா. சோ அந்த டிமாண்ட் அதிகமாகிறதுனால ரேம் காஸ்ட்ஸ் வந்து இந்த பிராண்ட்ஸ் ரேம் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்கல்ல, SK Hynix, சாம்சங் இந்த மாதிரி மேனுஃபேக்சர்ஸ்ல இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரேம் காஸ்ட்டை லிட்டரலி 172% வரைக்கும் ஏத்தி இருக்காங்க இன் ஜஸ்ட் 1 year, which is crazyங்க. அந்த மாதிரி பிரைஸ் ரைஸ் ஆகிறதுனால போனோட பிரைஸும் ஏத்துறதுக்கான கட்டாயம் பிராண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு. So we are going to be seeing higher prices and not just flagship மட்டும் இல்லங்க, மிட் ரேஞ்ச்லயும் பட்ஜெட்லயும். சோ இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா மேபி இந்த வருஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் ஃபோன் வாங்குறது பெட்டர் ஐடியாவா இருந்தா இருக்கலாம். மேபி உங்களுக்கு என்ன தோணுது அதை பத்தி கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech Tamil.